நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் லைட்டாக மழை பெஞ்சுதுங்க. ஆட்டுக்கட்டு தரையாக நினைஞ்சு ஒரு மாதிரி சதசதன்னு ஆகிப்போச்சு. அதனால் எந்திரிச்சோன்னே கொண்டு போய் ஆட்டெல்லாம் கொண்டு போய் வேலி பக்கம் கட்டிட்டு வந்துட்டோம்னா கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு போய் கட்டியாச்சுங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப பயந்தங்கோழியாக இருந்தான். இப்போ வந்துட்டு எப்போ வேணாலும் முட்டுற அளவுக்கு பெரிய ஆளாகி போயிட்டான். மாட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்ல முள்ளு போட்டு வாசல்லாம் கூட்டி விட்டுறலான்னு சொல்லிட்டு வாசல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சு. நேற்று பார்த்திங்கன்னா ஆட்டுக்கு வந்துட்டு தட்டு நறுக்கி வைக்கலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் போட்டு வச்சிருந்தோம்னா அதனால் தட்டெல்லாம் எரிஞ்சு ஒரு மாதிரி ரொம்ப கசகசன்னு இருந்தது. அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வாசலை கொட்டி விட்டு சாணியில் அள்ளி கொட்டிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா கட்டுத்தரையும் கூட்டி விட்டோம்னா நல்லா கொஞ்சம் உணர்ந்துக்கும் ஆடு பிடிச்சிட்டு வந்து கட்டுறதுக்குலன்னு சொல்லிட்டு கட்டுத்தரையை கூட்டி அள்ளியாச்சுங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அப்படியே பூக்காட்டுக்கு போயாச்சு. பூ பார்த்திங்கன்னா இப்போ தானே வெட்டி விட்டு துளிர் வருதுனால ஒரு 1/2 கிலோ வருதுங்க. 2-3 நாளாக பறிச்சுட்ருக்குறோம். 1/2 கிலோ வருது. இன்றைக்கோட ரேட்டு பார்த்திங்கன்னா 300 ரூபா தான். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 150 ரூபா கிடைக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்க கமிஷன் எடுத்துப்பாங்க. 100 ரூபாய்க்கு 10 ரூபா எடுத்துப்பாங்க. 150 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா 15 ரூபா எடுத்துகிட்டு மீதி காசு தான் நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்குங்க. பூ பறிச்சுட்டு 4 தேங்காய் இருந்தது. அதையும் பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஆட்டு கொஞ்சம் தட்டை எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அறுக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஈரமாக இருக்கனால எதுவும் மேய்ச்சலுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு சீமை தட்டை வெட்டிட்டு போய் நறுக்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு தட்டை எடுத்தாச்சுங்க ஆள் கொஞ்சமாக. அவர் பார்த்திங்கன்னா அறுத்த தட்டை தூக்கிட்டு கிளம்பிட்டாரு. சரி நம்ம அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை உடைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த கொய்யா மரம் இருக்கிறதுனால ரோஸ் கலரில் இருக்கும், உள்ள சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கையை பறிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போய் பூவெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்தாச்சுங்க. இன்றைக்கி 1/2 கிலோ வந்தது. இந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்துட்டு தோப்பு வச்சுருக்குறாங்க. இந்த எல்லாமே சேர்த்து 300 ரூபா தான். அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த நாய்க்குட்டி இருந்துச்சு, அவ்வளோ கொழுன்னு செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அது கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.